கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த டிசம்பர் மாதத்திலுமாக கர்த்தர் நம்மோடு என்ன பேச இருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதி. சகரியா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியின் வழியாக கர்த்தர் என்ன பேச இருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். தேசமெல்லாம் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிம்மோன் வரைக்கும் சமபூமியாக திருத்தப்படும். எருசலேமோ உயர்ந்ததாகி தன் ஸ்தானத்திலே பென்யமீன் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற ஸ்தலம் மட்டும் ஓடி வாசல் வரைக்கும் அனானியல் கோபுரம் துவக்கி ராஜாவின் திராட்சை ஆலைகள் மட்டும் குடியேற்றப்பட்டிருக்கும். அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த 2 வசனங்கள்ல கர்த்தர் நமக்கு சொல்வது, கர்த்தர் நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளில் எதிர்மறையாக காணப்படுகின்ற எல்லா காரியங்களையும் அவர் திருத்தி அமைக்கின்றார். நம் வாழ்வில் காணப்பட்ட அநேக பிரச்சனைகளை, அநேக காரியங்களை அவர் மாற்றி அமைக்கப் போகிறார். 2வது குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு பேசலாம். நமக்குன்ட்டு ஒரு நல்ல நிலை இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உனக்கென்று நான் ஒரு சில காரியங்களை குறித்து வைத்திருக்கிறேன். அந்த திட்டத்தின்படி நான் உன்னை குடியேற்றிருப்பேன். உனக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி உன்னை அங்கே குடியேற்றிருப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அது எப்படி தங்கியிருக்குமா? சுகமாய் தங்கியிருக்கும். எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல், எந்த விதமான சண்டை சச்சரவுகள் போராட்டங்கள், அது வருடக்கணக்காக தொடர்ந்து கொண்டிருந்த அந்த சண்டை சச்சரவுகள் ஆபத்துகள் இல்லாமல் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவேன்னு சொல்றார். அதனால உங்களுடைய முன்னிலைமை எவ்வளவு மோசமானதாக காணப்பட்டாலும் அதை திருத்தி அமைத்து உங்களுக்கென்று குறித்த இடத்துல அவர் உங்களை குடியேற்றுவித்து உங்களை சுகமாய் அவர் தங்க வைக்க போகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அவர் என்ன பேசுறாரு நாம் பார்க்கலாம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளில் கெட்டு போகும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். அவனவன் தன் அயலானின் கையை பிடிப்பான். அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு விஷயத்துல அவர் நமக்காக யுத்தம் செய்து ஒரு நல்ல முடிவை தரப்போறார். அவர் நீதி சரி கட்டப் போகிறார். உங்களை அநியாயமாக துன்பப்படுத்தினவர்கள், அநேக வேதனைகளை கொடுத்தவர்கள், உங்களுக்கு சத்துருவாய் இருக்கிறவர்கள், இனி அவர்கள் உங்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிராமல், உங்களை நிந்தித்துக் கொண்டிராமல் அவர் அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுறாங்க. வாதையை அவர் அனுமதிக்கிறார். உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற விஷயத்துல அவர் வாதையை அனுமதிக்கிறார். அநேக காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்டிருந்ததை ஒரு கர்த்தர் பார்க்கிறாரா இல்லையானே தெரியல. ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க, இது வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு,
இது நான் உனக்கு நீதி செய்யும் நேரம், உனக்காக நான் யுத்தம் செய்கிற நேரம் காலம். இந்த நாட்களில உனக்கு விரோதமாக எழுந்துள்ள விஷயத்துல நான் உன் சார்பில் நின்று உனக்காக யுத்தம் செய்து ஒரு நல்ல தீர்வு தருகிறேன் என்று கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு சொல்கிறார். அவர் நிச்சயம் அப்படியே செய்வார். அடுத்தது 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யூதாவும் எருசலேமிலே யுத்தம் பண்ணும். அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளுடைய ஆசியாகிய பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்களும் மகா திரளாக கூட்டப்படும். நாம் வாழ்கிற வாழ்க்கையில நமக்கு அநேக பிரச்சனைகளை போராட்டங்களும் சந்தித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இன்னும் கூட உனக்கு என்னது பிரச்சனைய கொண்டு வரதான் போறாங்க. ஆனா இந்த முறை எத்தனை முறை அது மாதிரி நடக்காது. இந்த முறை எப்படின்னா உனக்கு வெற்றி. இந்த முறை எப்படின்னா உனக்கு வெற்றி. உனக்கு நான் நீதி செய்ய போறேன், உனக்கு நியாயத்தை செய்ய போறேன். நீ என்னென்ன காரியங்கள்லாம் இவர்கள் நிமித்தமாக நீ இழந்து போயிருந்தாலும், உன்னை பொறுமை தள்ளியிருந்தாலும், நான் உனக்கென்று குறித்து வைத்திருக்கிற நன்மையினால், ஆசீர்வாதத்தினால, கீர்த்தினால, புகழ்ச்சினால உன்னை முடிசூட்ட போறேன்னு கர்த்தர் சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தர் அதான் செய்ய போறாங்க உங்க வாழ்க்கையில. நம்ம வாழ்க்கையில அப்படிதான் செய்ய போகிறார். உங்கள் சிறுமை மாறப்போகிறது. உங்கள் தரித்திரம் எல்லாம் நீங்க போகிறது. உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக போகிறது. இது உங்களுக்கு ஆறுதலாக சொல்லணும்னு சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் தம்முடைய தேசத்துக்காக, தம்முடைய ஜனத்துக்காக என்ன செய்கிறார் என்பதை கர்த்தர் இந்த நாள்ல சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்க தான் அவருடைய பங்கு, அவருடைய சொத்து, அவருடைய பிள்ளைகள், அவருடைய சுதந்திரம். உங்களுக்காக அவர் எதையும் செய்வார். அவர் தன்னுடைய ஒரே பேரோட குமாரனை கொடுத்தாரு. அவர் செய்யாம இருப்பாரு. நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க, அருமையா இருப்பீங்க. உங்கள் துக்கம் நிச்சயமாக அது சந்தோஷமாக மாறும். நீங்க சாட்சி சொல்லுவீங்க, சாட்சி சொல்லி வைப்பார், நிச்சயமா வைப்பார். நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த டிசம்பர் மாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த டிசம்பர் மாதத்துல சகரியா 14ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில எங்களோடு நீ பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பொய்யுரையாத தேவன், எங்கள் நிலைமைகளை அறிந்தவராக நீ பேசியிருக்கிறேன். நிச்சயமே தேவாதி தேவன், எங்கள் வாழ்வில சீர்கெட்டிருக்கிற தகப்பனே, சிதைந்து போயிருக்கிற எல்லா காரியங்களும் நீ திருத்தி அமைக்கிறீங்க தகப்பனே. நிச்சயமாக திருத்தி அமைக்கிறீங்க ராஜா. கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நீர் சொன்னபடியே இது முதல் நீர் திருத்தி அமைக்கிறேன். எங்களுக்கென்று நீர் குறித்திருக்கிற இடத்துல, ஸ்தானத்துல நீர் எங்களை குடியேற்றிருப்பீங்க ராஜா. எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற சுதந்திரத்தை யாரும் தட்டி பறித்து விட முடியாதுப்பா. எங்களுக்குரியதை எங்களுக்கு நீங்க தருவீங்க. உங்க பிள்ளைங்க நீர் அளிக்கிற நன்மையால் திருப்தி ஆவாங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று நீங்க சொல்றீங்க. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளை திருப்தி ஆக்குறீங்க ராஜா, குடியேற்றி வைக்கிறீங்க ராஜா. அவர்களை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். பிரச்சனைகள் இல்லாமல், போராட்டங்கள் இல்லாமல், இழப்புகள் இல்லாமல், ஆபத்துகள் இல்லாமல், அப்பா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் அவர்களை நீ சுகமாய் தங்க வைக்க போறீங்க. உங்க பிள்ளைகளை சுகமாய் தங்க வைக்க போறீங்க, வாழ வைக்க போறீங்க. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்லாமல் உமது பிள்ளைகளுக்கு விரோதமாக, அவர்களுக்கு நீ தந்த நன்மைகளுக்கு ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக யார் என்னென்ன செயல்பட்டு கொண்டிருந்தாங்க, இதுவரைக்கும் அது நிமித்தமாக உமது பிள்ளைகள் என்னென்ன அப்பா காரியங்களை இழந்திருந்தாலும், இதோ இந்த நாளில் நீ சொன்னீங்கப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுவது விஷயத்துல நீங்க நீதி செய்வது, யுத்தம் செய்வது இந்த நாளில் பேசினீங்க ராஜா. அவர்களுக்கு வாதை உண்டாகும் என்று சொன்னீங்களேப்பா.
நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை தரப்போறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இதுவரைக்கும் செயல்பட்டவர்கள் செயல்பட முடியாதபடிக்கு செய்ய போறீங்க. அந்த காரியத்தை இதோ இந்த டிசம்பர் மாதத்துல இதோ இந்நாள் முதல் நீ துவங்கி விட்டீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம். மீண்டுமாக அவர்கள் பிரச்சனைப்படுவது போல சூழ்நிலை வரும். ஆனால் இந்த முறை ஒரு பிள்ளைகளுக்கு நன்மையும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் என்று பேசினீங்களே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. என் தேவாதி தேவன், பொய்யுரையாத தேவன், உண்மையை சொல்லியிருக்கிறேன். வருங்காரியங்களை முன்னறிவிக்கிறவனே, நீ சொல்லியிருக்கிறீர், அது அப்படியே நடக்கும். அதை யாரும் மாற்ற முடியாது. நன்றி தகப்பனே. நீ சொன்னபடி உங்கள் பிள்ளைகளுக்கு நீ செய்து இந்த பிள்ளைகளுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி. நீ ஜபத்தை கேட்டதற்காக நன்றி. நீ பேசினபடி எங்களுக்கு செய்ய போவதற்காக சொத்து. நீங்கள் அப்படியே செய்யும்படியாக உங்களை விசுவாசித்து உமது ஆளுகைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உமது பிள்ளைகளாக எங்களுடைய இந்த மாதத்துடைய எல்லா தேவைகளையும் எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்ளுங்க. உங்கள் நாம உயர்ந்திருக்கட்டும். எங்களை சாட்சியாக நிறுத்த போவதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் சொன்னபடியே நமக்கு செய்ய போகிறார். நம்ம சாட்சியாக நிற்க போகிறோம். சாட்சி சொல்லுவீங்க. நிச்சயமாக கர்த்தர் இந்த நாள் பேசுகிற வார்த்தையின் அடிப்படையில உங்கள் வாழ்வில் அவர் செய்யும் பொழுது மறக்காமல் எங்களுக்கு உங்கள் சாட்சியை நீங்க தெரிவிங்க. கர்த்தர் உங்களை எல்லா விதங்களிலும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்த போகிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றப் போகிறார். நீங்க நல்லா இருப்பீங்க. God bless you.